சீமானுக்கு வளசரவாக்கம் போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர். நடிகை அளித்த பாலியல் புகாரில் சீமானுக்கு வளசரவாக்கம் போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர். நாதக ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு வளசரவாக்கம் போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர். 27ஆம் தேதி காலை 10 மணிக்கு வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராகுமாறு சீமானுக்கு சம்மன் அனுப்பியுள்ளனர். 12 வாரத்திற்குள் வழக்கை முடித்து அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என ஹைகோர்ட் உத்தரவிட்ட நிலையில் சீமானுக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. நடிகை அளித்த பாலியல் புகாரில் நாதக ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு வளசரவாக்கம் போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர். 27ஆம் தேதி காலை 10 மணிக்கு வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராகுமாறு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. இது குறித்த விவரங்களை நமக்கு தருவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணா இணைப்பில் இருக்கிறார். கிருஷ்ணா, இது குறித்த விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக நடிகை ஒருவர் வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது பாலியல் புகார் ஒன்றை அளித்திருந்தார். இந்த பாலியல் புகார் தொடர்பான விசாரணை என்பது வழக்கு என்பது அவங்க வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டு விசாரணை என்பது நடைபெற்று வந்தது. இந்த வழக்கு ரத்து செய்ய கோரி நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அந்த வழக்கில் நீதிபதி ஒரு உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக நடிகையின் புகார் தொடர்பாக விசாரிக்க எந்தவித தடையும் இல்லை என்ற ஒரு உத்தரவு என்பது உயர்நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாது இந்த விசாரணையை விரைவில் முடிக்க வேண்டும் எனவும் அதற்குண்டான காலக்கெடுவையும் உயர்நீதிமன்றம் வழங்கியிருந்தது. இந்த அடிப்படையில் தான் தற்போது வளசரவாக்கம் போலீசார் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீதான அந்த பாலியல் குற்றச்சாட்டு தொடர்பான வழக்கை விசாரிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அதன் முதற்கட்டமாக நடிகையின் புகாரில் குறிப்பாக திருமணம் செய்து கொள்வதாக சொல்லி மோசடி செய்த விவகாரம் தொடர்பாக அவருக்கு சம்மன் என்பது அனுப்பப்பட்டிருக்கிறது. வருகிற 27ஆம் தேதி காலை 10 மணி அளவில் வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராக வேண்டும் என்று அந்த சம்மனில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த சம்மன் என்பது நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு வழங்கப்பட்டதாக காவல்துறை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை 12 வாரத்திற்குள் முடிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் போலீசார் இந்த விசாரணையை துரிதப்படுத்தி தற்போது வழக்கு விசாரணையை தீவிரமாக நடத்த ஆரம்பித்திருக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.